يا صحب إني بعزف الحنين أتيت وقلبي يقص الخبايا أقص الجمال جاليا بصحب لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا يا صحب إني. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் நிம்மதியாக இங்கே வந்தமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் ஒரு பயங்கரமான யுத்தம் நிலவிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சிரியாவிலே ஹல்ப் என்ற பிரதேசம் ஷியாக்களால் கைப்பற்றப்பட்டு அதிகமான அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெரும் யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது சம்பந்தமாக நம்முடைய கவனத்தை திசை திருப்பி பார்க்க வேண்டும். அந்த யுத்தங்கள் ஏன், எப்படி, எதற்கு நடக்கிறது, இதற்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இவைகளை நாம் ஏன் படிக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு இவைகளை படிக்க சொல்கிறதா, இந்த விடயங்களை நாம் திரும்பி பார்க்காவிட்டால் குற்றவாளிகளா, நாம் பிழை செய்தவர்களா? எங்கேயோ யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தம் நடக்கிற பொழுது, அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் அது நடந்து கொண்டிருக்கட்டும், நாம் நம்முடைய வேலையை செய்வோம் என்று நாம் நினைத்தால் நாம் சரியா என்ற சிந்தனை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக சிரியா சம்பந்தமாக ஒரு சில தொகுப்புகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது மல்லம் யஹ்ஸு, யார் போர் செய்யவில்லையோ, யார் போர் செய்யவில்லையோ, போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஜிஹாது களம் இருக்கிறது, அந்த ஜிஹாது களத்திலே குதித்து யார் போராடவில்லையோ, வலம் யஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி, யார் அந்த போராட்டம் நடக்கிறது ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள், கலந்து கொள்ள முடியாது, அவர்கள் தங்களுடைய மனதால் அந்த போராட்டத்துக்கு தன்னுடைய மனதால் அவருடைய மனங்கள் அசைந்து அந்த போராட்டம் சம்பந்தமாக கவனம் திரும்பவில்லையோ, மாத்த அலா ஷோபத்தின் மினன் நிஃபாக், அவர்கள் முனாஃபிக்குடைய தன்மையோடு மரணித்து விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற நேரத்தில் அவை சம்பந்தமாக கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் நானும் நீங்களும் முறையாடாவிட்டால், அது சம்பந்தமாக நம்முடைய கவனங்களை திருப்பாவிட்டால், நானும் நீங்களும் நிஃபாக்குடைய தன்மையோடு மரணித்து விட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் உண்மையான முஃமின்களா என்று பரிசீலிப்பதற்காக வேண்டி இது சோதனையாக கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எங்களுக்கு அமைத்து வைத்திருக்கிறார். ஒரு சில மக்கள் அவர்கள் நேரடியாக சோதனைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தூரத்தில் உள்ளவர்கள் தம்முடைய மனதால் அந்த மக்களுக்காக வேண்டி எந்த அளவு நாம் அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்து கேட்டிருக்கிறோம்,
அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை படித்து எங்களிடம் யா அல்லாஹ் அந்த சோதனை எங்களுக்கு அனுப்பாதே என்று நாங்கள் எவ்வளவு துடித்து கேட்டிருக்கிறோம் என்ற சிந்தனை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்வதற்காக வேண்டி சுருக்கமாக ஷாமில் என்ன நடக்கிறது என்ற சிந்தனை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் சொல்வதற்கு முன்னாடி ஷாம் என்றால் என்னன்னு நீங்க புரியணும். இல்லைன்னா அந்த ஹதீஸ்கள் புரியாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பகுதியில் ஷாம் என்றால் ஒரு நிலப்பரப்பு. இன்றைக்கு 4 நாடுகள் ஒன்று சேர்ந்தால் தான் ஷாம். அந்த ஷாமுடைய பெரிய நாடு சிரியா, பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், இந்த அத்தனையும் சேர்ந்தால் தான் ஷாம் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாமை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த யுத்தத்தை பற்றி ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்கள். இந்த யுத்தத்திலிருந்து மறுமை நாளுடைய விசாரணை ஆரம்பம் வரும் வரைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் சம்பந்தமாக விவரமாக சஹீஹான சனதோடு வரக்கூடிய எக்கச்சக்கமான ஹதீஸ்களை நமக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிவைத்து ஷாமை காட்டியே சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஷாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அர்துல் மஹ்ஷர் என்றார்கள். ஷாம் அர்துல் மஹ்ஷர். நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் ஷேக் அல்பானி அவர்களால் அதாவது சஹீஹ் செய்யப்பட்ட உறுதியான சனதோடு உள்ள ஹதீஸ்களை தான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அர்துல் மஹ்ஷர் என்றார்கள். மஹ்ஷர் தான் ஷாம் என்றார்கள். அப்படி என்றால் விசாரணை நடக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் என்ற அர்த்தம் இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுக முடிவு நாள் வருகிற நேரத்தில் ஒரு நெருப்பு வந்து எல்லோரையும் அந்த நெருப்பு ஷாம் என்ற அந்த பிரதேசத்தை நோக்கி தள்ளி கொண்டு போகும். அங்கே இருந்து யுக முடிவு நாள் வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மஹ்ஷருடைய இடம் தான் ஷாம் என்று சொல்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாமிலே ஏன் இந்த பிரச்சனை? ரசூலுல்லாஹ் இந்த பிரச்சனையை பற்றி என்ன பேசினார்கள்? மறுமை நாளுடைய அடையாளத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம், என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாமுடைய மேப்பை நான் சொன்னால் தான் உங்களுக்கு சரியாக மறுமையுடைய அடையாளங்கள் புரியும். சரியாக உங்களுடைய கவனத்துக்கு ஷாமை கொண்டு வந்தீர்கள் என்றால் இப்பொழுது யுத்தம் நடப்பது ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தை சிந்தித்து பாருங்க. ஸ்ரீலங்காவிலே யாழ்ப்பாணம் எப்படியோ சிரியாவிலே ஹல்ப் என்ற பிரதேசம் யாழ்ப்பாணம் மாறி அந்த உச்ச கட்டத்தில் உள்ளது. அந்த ஹல்பை தாண்டினால் துருக்கி, ஹல்பை தாண்டினால் எப்படி இந்தியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் கடல் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. ஹல்ப் அடுத்ததாக துருக்கி. இந்த துருக்கியில் உள்ள கான்ஸ்டான்டினோப்பிள், இப்பொழுது பேர் இஸ்தான்புல், மறுமை நாளுக்குரிய மிக முக்கியமான அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இந்த ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னாடி 3 மணித்தியாலங்களுக்கு முன்னாடி பீஸ் டாக் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது துருக்கியிலே ஷியாக்களோடு நடந்த அந்த பீஸ் டாக் யுத்தம் நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு இப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இரவாகிற நேரத்தில் அவருடைய விவரங்கள் தெளிவாக புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த இஸ்தான்புல் என்ற ஏரியா சிரியாவுடைய ஹல்பை தாண்டினால் உள்ள இஸ்தான்புல், அதோடு இந்த ஷாம் என்ற பிரதேசம், இந்த பக்கத்தில் பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா என்ற பகுதி, இந்த பகுதிகள் அத்தனையும், இன்னொரு பக்கத்தில் சவுதிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய யமன், இந்த பகுதிகள் அத்தனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த இடத்தில் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்காமல் மறுமை நாள் வராது என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இது சம்பந்தமாக இந்த யுத்தங்களுக்கு மறுமை நாளுக்கும் என்ன தொடர்பு என்ற செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் எல்லாம் கவனமாக பார்க்கிற நேரம், ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்தில் ஷாம் முஸ்லிம்களுடைய கையில் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஷாமை நாம் கைப்பற்றுவோம் என்றார்கள். ஷாமை பிடித்து ஷாமிலே அல்லாஹ் பரக்கத்து செய்து, ரொம்ப பெரும் பரக்கத்தை செய்து, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு புனிதமான இடமாக ரசூலுல்லாஹ் ஷாமை காட்டினார்கள். ஷாம் என்றால் சிரியா மட்டுமல்ல, ஷாமுடைய பெரிய பிரதேசம் சிரியா, பலஸ்தீன் எல்லாத்தையும் உட்பட்ட பிரதேசம் தான் ஷாம். இந்த ஷாமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக காட்டினார்கள். இந்த ஷாமிலே என்ன நடக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ்? பரக்கத்து நிறைந்த அந்த ஷாமில் மக்கள் வாழுவார்கள். கடைசி காலமாகிற நேரத்தில் ஷாமிலே யுத்தம் வந்து அந்த ஷாமிலே சில பிரதேசங்களை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவார்கள். கைப்பற்றி அவர்கள்ட்ட இருந்து கடைசி வார் நடந்து நாங்கள் கைப்பற்றினால் யுக முடிவு நாள் வந்துவிடும். இதுதான் சுருக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைனல் வார் நடக்கிற இடம் தான் இந்த சிரியாவுடைய இந்த மண், துருக்கியுடைய இஸ்தான்புல் என்ற இந்த மண். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இதை ஆரம்பித்தார்கள் என்றால், அஹ்ஸாப் போர்க்களம், கடுமையான பஞ்சம் நிலவுகிற நேரம், சஹாபாக்கள் எல்லாம் அந்த குழியை தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், முஸ்லிம்களுடைய ஃபைனல் வார் அதுதான். முஸ்லிம்கள் குறைஷிகளோடு நடத்தின இறுதியான யுத்தம். மதீனாவிலே சேர்த்து பார்த்தாலும் காஃபிர்கள் 10,000 பேர் வருகிறார்கள். இதுவரைக்கும் முஸ்லிம்களை இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் எதிர்த்ததே இல்லை. முஸ்லிம்கள் முழுக்க மதீனாவில் 3000 பேர் தந்திருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே மக்கள் குழி தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று வருகிறது. சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த செய்தி வருகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அந்த பாறை உடைக்க முடியாம மக்கள் தடமாறுகிறார்கள். தடமாறுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உடைக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். இது முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. உடைக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை எடுத்து பிஸ்மில்லாஹ் என்ற அடி அடித்தார்கள். குட்டைந்து சுக்குநூறாகியது. அல்லாஹு அக்பர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஷாமுடைய செந்நிறமான கோட்டைகள், அந்த மாளிகைகளை அல்லாஹ் வல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், அவருடைய கருவூலங்களை என் கையிலே தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். மதீனா பறிபோகுமா என்று நிலைமையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் பஞ்சம். 10 நாட்கள் சஹாபாக்கள் குழி தோண்டுகிறார்கள். மதீனாவிலே அப்படிப்பட்ட பஞ்சம் நடக்கிற நேரம், இந்த குழியை தோண்டுகிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றிலே கல்லு தொங்குகிற நேரம், மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கவிதை படித்துக் கொண்டிருந்தார். லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா, ஆகிராவை தவிர வாழ்க்கை இல்லையப்பா, இந்த வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும், ஆகிராவை தவிர வாழ்க்கை இல்லையப்பா என்று ரசூலுல்லாஹ் பாடல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கல்லு குறுக்க வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுவான், மூமின்களுக்கு வெற்றிகளை அறிவித்துக் கொடுப்பான். பட்டினியிலும் பசியிலும் சின்ன கூட்டத்தோடு இருக்கிற நேரம் சஹாபாக்கள் எல்லாம் வியந்து போற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கல்லை உடைக்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்தோமே அப்பா, இந்த கல்லை உடைக்க முடியாமல் போனது, அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உடைத்தார்கள். அல்லாஹ் அக்பர் என்று கத்தி சொன்னார்கள். அல்லாஹ் ஷாமை எனக்கு தந்து விட்டான் என்றார்கள். அடுத்ததாக பிஸ்மில்லாஹ் அடித்தார்கள். அந்த நேரத்தில் அது மறுபடி உடைந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாரசீகத்தை, அந்த வெள்ளை மாளிகை வல்லாஹி நான் இப்பொழுது பார்க்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கருவூலங்களை எனக்கு தந்தான் என்றார்கள். அடுத்ததாக பிஸ்மில்லாஹ் என்று அடித்தார்கள். அல்லாஹ் அக்பர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுக்குநூறாக சிதறி போனது. யமனுடைய கருவூலத்தை அல்லாஹ் தந்தான். அதனுடைய உள்வாசலை நான் நுழையக்கூடிய இடத்தை இப்பொழுது வல்லாஹி பார்க்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள். ஹிஜ்ரி 15 ஆண்டு, ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹ் மரணிக்க 4 ஆண்டுகள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் போகிற கூட்டம் ஷாமை கைப்பற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் என் கையிலே ஷாமை தருவான் என்று. அது மட்டும் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமை பற்றி நிறைய துஆ செய்வார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் உட்கார வைத்து விட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஷாமுக்கு அல்லாஹ் புரிந்த பரக்கத், அல்லாஹ் புரிந்த அருள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? நான் பார்க்கிறேன் மலக்குமாருடைய ரெக்கையால் அவர்கள் ஷாமை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள இடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போகிறான். அல்லாஹ் ஹரத்திலே இருந்து அக்ஸாவுக்கு கொண்டு போகிறான். அக்ஸாவுல இருந்து தான் மிஅராஜ் பயணம் போகும்போது இஸ்ராவுடைய பயணத்தில் அல்லாஹ் சொல்றான், அவரை கொண்டு போய் அக்ஸால வைக்கிற நேரம் அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சுத்தி பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பரக்கத்து செய்த பூமி. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள். ஒரு இடத்துல சஹாபாக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடுவாயாக, வ ஃபீ யமனினா, யமனுக்கு பரக்கத்து செய்து விடுவாயாக. ஒரு நஜிதிலே வந்த ஈராக் பகுதியிலே வந்த கூட்டம் இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நஜிதுக்கு கேட்க மாட்டீர்களா? ஷாமுக்கு கேட்டீர்கள், யமனுக்கு கேட்டீர்கள், நஜிதுக்கு கேட்க மாட்டீர்களா? ஈராக்குக்கு கேட்க மாட்டீர்களா? ஈரானுக்கு கேட்க மாட்டீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கேட்கிற நேரம் சொன்னார்கள், 3 தடவை அவருடைய காதுக்கு கேட்காத மாதிரியே சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. மறுபடி பேசினார்கள். மறுபடி ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடு யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். வந்த நஜிதுகள் அப்படியே நின்று பார்த்தார்கள். சொன்னார்கள், கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு ஈரான் இந்த நஜிதிலே மித்தானப்பா உதிக்கும்.
வரைக்கும் ஃபித்னாவுடைய பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதிக பூகம்பம் வரக்கூடிய இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் நஜ்துக்காக வேண்டி பிரார்த்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பிரார்த்தித்த இடத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வருமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இவ்வளவு பிரார்த்திக்கப்பட்ட இடம், அந்த பரக்கத்தை கண்கூடாக பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சரியான சனதோடு வரக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் யுக முடிவு நாள் வரைக்கும் ஷாமில் இருந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஆவியா ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவார்கள். எதுக்கு சொல்லுவார்கள் தெரியுமா? அவர்கள் அங்க ஷாமிலே ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த செய்தி எடுத்து காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, யுக முடிவு கடைசி நாள் வரும் வரைக்கும் ஷாமில் தான் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். நான் ஷாமில் தானே அப்பா இருக்கிறேன் என்று அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு, நீங்கள் எந்த ஆலிமை எடுத்துக்கொண்டாலும் எந்த உலமாக்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஷாம் என்பது உலமாக்களுடைய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய மிக சிறந்த மனிதர்கள் வாழ்ந்த இடம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். இமாம் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரச்சாரம் செய்தார். ஹல்ப், இன்றைக்கு பிடிக்கப்பட்ட ஹல்ப், 25 லட்சம் மக்கள் குடியிருக்கக்கூடிய ஹல்ப், இந்த பிரதேசம் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய முக்கியமான இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடங்கள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் இவ்வளவு பரக்கத்து செய்யப்பட்ட இடம், ரசூலுல்லாஹ் வர்ணித்து சொன்ன இடம், எனக்கு பிடிக்கமான இடம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே 3 படைகளாக முஸ்லிம்கள் 3ஆக பிரிவார்கள். அதிலே ஒரு படை ஷாமுக்கு என்றார்கள், இன்னொரு படை யமனுக்கு என்றார்கள், இன்னொரு படை ஈராக்கு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரம் ஹவாலா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த படையை சொல்கிறீர்கள், நான் எந்த படையை போய் போராட வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமுடைய படை அப்பா என்றார்கள். ஷாமுடைய படை முடியாவிட்டால் யமனுக்கு போ அப்பா என்றார்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியில் அதிகமாக இருந்தது இந்த ஷாமுடைய படையில் தான் இப்போ யுத்தம் செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த ஷாமிலே இந்த ஹதீஸை இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போர்களுக்கு நான் இந்த ஹதீஸை எடுக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டின இடம், பரக்கத்து பொருந்திய இடம், எல்லா நன்மைகள் உள்ள இடம், சஹாபாக்கள் அதிகமாக வாழ்ந்த இடம், போனார்கள். உம்மையாக்கள் அப்பாசியாக்கள் ஆட்சி புரிந்த இடம். ரசூலுல்லாஹ் மக்கா மதீனாவுக்கு பிறகு அடுத்ததாக ஆட்சி அமைத்தது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஷாமிலே. இந்த இடத்திலே முஃமின்கள் வாழக்கூடிய இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹ், முஃமின்களுடைய இடம். ஆனால் மறுமையினுடைய கடைசி நிலைமைகள் அந்த இடத்திலிருந்து வெளியாகும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிமிலே மிக தெளிவாக இடம் பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன லா தகுமுஸ் ஸஆ, மறுமை நாள் வராது, ஹத்தா யன்ஸிலு ரூம், கிறிஸ்தவர்கள் வந்து எங்க வருவார்கள்? ஷாமிலே உள்ள ஒரு ஊரை ரசூலுல்லாஹ் சொல்றார், அமாக் அவ் தாபிக். அந்த ஊருக்கு 2 பேர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அமாக் அல்லது தாபிக் என்று சொல்லக்கூடிய ஊர். இந்த ஊரை கிறிஸ்தவர்கள் பிடிக்கும் வரைக்கும் லா தகுமுஸ் ஸஆ, மறுமை நாள் வரவே வராது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமை பார்த்து கொண்டு சொன்னார்கள், ஒரு யுத்தம் நடக்கும், அது முடிய இன்னொரு யுத்தம் நடக்கும், அது முடிய இன்னொரு யுத்தம் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும் நடக்கும் தெரியுமா? எது வரைக்கும் நடக்கும் தெரியுமா? மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ஷாமை காட்டி. ஒரு புறமாக பரக்கத்து செய்யப்பட்ட பூமி என்றார்கள், நிறைய பாராட்டினார்கள். இன்னொரு புறமாக கடைசி நாளுக்குரிய அறிகுறிக்கு சொன்னார்கள். ஷாமை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? மனிதர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு, யுத்தம் நடக்கும், அது முடிய மறுபடி நடக்கும். கடைசியாக தன் பேரை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? ஈட்டு நேரத்தில் எப்படி தனிமையில் இருந்தால் ஒரு அச்சம் வருமோ அதே மாதிரி அச்சம் நிலவும் ஷாமிலே என்றார்கள். அவ்வளவு பயங்கரமான அச்சம் வரும். அந்த அச்சத்துக்கு பிறகு அவர்கள் மறுபடி எழுமணிப்பார்கள். யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும், உலகமே அவர்களை கைவிடுவார்கள், அந்த அளவுக்கு நடக்கும். ஆனால் மறுமை நாள் வரைக்கும் அந்த ஷாமில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை ஆரம்பம் 2000ஆம் ஆண்டு. அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த உச்சக்கட்ட நிலைமை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஊர் தாபிக்,
அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் இந்த ஹல்புக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது. சிரியாவில் இன்றைக்கு யுத்தம் நடக்கக்கூடிய ஹல்புக்கு பக்கத்திலே உள்ள தாபிக். இந்த தாபிக்கிலே கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது கை வைத்தால் அல்லாஹ் மீது ஆணையாக புரிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளுக்குரிய அந்த அடையாளம் பூரணமாக்கி விட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடம் கான்ஸ்டான்டினோப்பிள், இஸ்தான்புல், இந்த கடைசி போர்டருக்குள்ள தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவது, மரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவது, அத்தனையுமே நடக்க இருக்கிறது. எப்படி இந்த யுத்தம் நடக்கும்? இது எத்தனாவது யுத்தம் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக மோசமான அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது சிரியாவிலே. பஷார் அல் அசாத் யாரு? அதாவது ஷியாக்களிலே மிக மோசமான பிரிவு. ஈரான் கூட பஷார் அல் அசாதை காஃபிர் என்கிறான். அவன் தான் ஷியா. நுசைரியா என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த பிரிவை பொறுத்தளவுல ஷியாக்களிலே மிக மோசமான பிரிவு. ஏனென்றால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் கடவுளின் அவதாரம் என்று சொன்னார். இறைவனின் அவதாரம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி இறைவன், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உறவிலே, அதாவது அந்த உருவத்தில் வந்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னார்களோ அதே நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இறைவனுடைய உருவத்தில் வந்த இறைவன் அவர் என்றார்கள். அவ்வளவு மோசமான காஃபிர்கள். 12 வீதம் தான் இருக்கிறார்கள். இந்த 12 வீதம் நுசைரியாக்கள் தான் அங்கே ஆட்சி செய்கிறார்கள். பஷார் அல் அசாத் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் சிரியாவில் இருக்கிறது. முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிரியாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பஷார் அல் அசாதுடைய கொள்கை என்ன? அதாவது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத், சுன்னிகளை கண்டால் வெட்டினால் அவர்களுக்கு நன்மை, அதை அழித்தால் அவர்களுக்கு நன்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆட்சியுடைய வாப்பா ஹாஃபில் அல் அசாத் என்ன பண்றான்? 30 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி 2000 ஆண்டு வாப்பா மௌத்தாகிறார். வாப்பா இறந்து போகிற நேரம் ராணுவத்தில் இந்த பஷார் அல் அசாத் ராணுவ புரட்சி செய்து சிரியாவை கைப்பற்றுகிறார். கைப்பற்றினால் இன்றைக்கு 16 வருஷம். நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது. 70 வீதம் சுன்னிகள் இருக்கிறார்கள், 10 வீதம் அதாவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், 12 வீதம் ஷியாக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் சுன்னிகள் அழிக்கப்படுகிறார்கள், சுன்னிகள் காணும். சிரியாவிலே ஹல்பிலே அந்த யுத்தம் நடக்கிறது. பஷார் அல் அசாதுடைய மனைவியை நீங்கள் பார்த்தால், நான் ஒரு வீடியோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டேன். ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் கிறிஸ்துமஸை முதலாக அந்த சிரியாவில் கொண்டாடுகிறார்களாம். ஏனால் 5 ஆண்டுகளாக யுத்தம் நடந்து பஷார் அல் அசாத் சில பகுதிகளை கைப்பற்றி விட்டான். அந்த கிறிஸ்துமஸ் உடைய விழாவுக்கு இவர் போகிறார். வல்லாஹி நான் ஆச்சரியப்பட்டேன், சொக்காய் விட்டு யார் இவருக்கு பக்கத்தில் வந்து தேடினேன். ஏன்னா எல்லோரும் அபாயா போட்டு தலையை மறைத்து முஸ்லிம்கள் போன்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் சர்ச்சிலே. இவர் போகிறார், கைகளை கொடுக்கிறார், முத்தம் கொடுக்கிறார். முஸ்லிம்கள் இப்படி எல்லாம் மறைத்துக் கொண்டு கை கொடுப்பார்களா? கை கொடுக்குவார்களா? முஸ்லிம் பெண்கள், முழுக்க பெண்கள் அவருக்கு பக்கத்திலே, தலையில் ஒன்றும் இல்லை, மேலில் ஒன்றும் இல்லை, முழுக்க ஒரு வெள்ளக்காரி என்று சொல்லலாம், பக்கத்தில் இருந்து கொண்டு அவர்கள் போகிறார்கள். எல்லாம் கருப்பணிந்த ஒரு இடத்தில் தலையை மறைக்காமல் உடம்பை மறைக்காமல் ஒரு பெண் பஷார் அல் அசாதோட போறாங்க. யார் என்று பார்த்தால் அஸ்மா அல் அசாத். அதுதான் அவருடைய மனைவி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தலையிலும் இல்லை, எதிரையும் இல்லை. யூரோப்பை அப்படியே பார்க்கலாம். யார் அவர்கள் என்று பார்த்தால் அந்த சர்ச்சிலே உள்ள கிறிஸ்டியன் பெண்கள் முழுக்க மறைத்திருக்கிறார்கள். அவருடைய கலாச்சாரம் முழுக்க மறைப்பது. கிறிஸ்தவர்களை மறைக்க சிரியாவிலே பஷார் அல் அசாதுடைய மனைவி எதையும் மறைக்காமல் அப்படித்தான் அவள் எல்லாத்தையும் இருக்கிறார். அப்படி போகிறார் என்றால் அந்த ஆட்சியை பற்றி நான் இதுக்கு மேல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தம் எங்கே போய் நிற்க போகிறது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிழக்கிலிருந்து நீதமான படை என்று வைத்தார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள்? கிழக்கு பகுதியில் இருந்து நீதமான ஒரு படை போகும் என்றால் 3 மன்னர்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு. 3 மன்னர்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடிக்கிற நேரம் இந்த படை ஷாமில் இருந்து கிழக்கு பகுதியில் இருந்து அங்கே போகும். போனால் அரபு உலகமே இந்த படை கைப்பற்றிவிடும். மதீனாவை கைப்பிடிக்கும், மக்காவை பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுவரைக்கும் வேற யாருடைய கையிலும் இது போகாது. யுக முடிவு நாளுக்கு எவ்வளவு நெருக்கம் என்று பாருங்கள். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த படை போய் மக்காவை கைப்பற்றிக் கொள்வார், பைத்துல்லா மதீனாவை கைப்பற்றுவார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் நீதமான படை, அவர்கள் நீதமான படை. அந்த படையில் தான் இமாம் மஹ்தி அவர்கள் மக்காவை கைப்பற்றுகிற நேரம் தலையை குடிந்து கொண்டு ஹரத்திலே இருப்பார்கள்.
அந்த படை வெளியாகும். எங்கே போகும்? மதீனா மறுபடி ராணுவ முகாமாக மாற்றப்படும். மதீனாவிலிருந்து தன் உலகெங்கும் படைகள் அனுப்பப்படும். அந்த படை மதீனாவில் இருந்து கொண்டு அனுப்புவார்கள். இங்கே கான்ஸ்டான்டினோப்பிள் ஹல்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள இன்றைக்கு யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகிறது. இன்றைக்கு இப்போது யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகிறது. துருக்கியுடைய இஸ்தான்புல். இந்த இஸ்தான்புலை போவார்கள் அந்த மக்கள். யார்? மதீனாவில் உள்ள மக்கள். ரசூலுல்லாஹ் வர்ணித்தார், உலகத்தில் மிக திறமையான போராளிகள் இவர்கள் தான். மிக திறமையான போராளிகள் இவர்கள் தான். இவர்களை காட்டிலும் யாரும் இல்லை. அங்கு போனால் கிறிஸ்தவர்கள் அதை கைப்பற்றிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய உயிரை அல்லாஹ் நீடித்தால் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இந்த தாபிக் அல்லது ஆமாக் ஹல்பண்ட் பக்கத்தில் உள்ள ஊரு கிறிஸ்டியன் ஊரா, கிறிஸ்டியர்கள் கைப்பற்றுவார்கள். துருக்கி இன்றைக்கு முஸ்லிம் நாடு. இஸ்தான்புல், இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் அவர்கள் பிடிப்பார்கள். வல்லாஹ் வல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிகிற நேரம் யுக முடிவு நாளுக்கான அந்த அடையாளம் வந்தே தீரும். ரசூலுல்லாஹ் கட்டம் கட்டமாக சொன்னார்கள். ஈராக்குக்கு பொருளாதார தடை என்றார்கள், அது வந்து விட்டது. அடுத்ததாக சொன்னார்கள் சிரியாவுக்கு பொருளாதார தடை, அது வந்து விட்டது. அடுத்ததாக சொன்னார்கள் துருக்கியிலே பிரச்சனை என்றார்கள். அங்கே ரூம்கள் இறங்குவார்கள். நான் தக்கூமு ஸா, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, மறுமை நாள் வராதப்பா என்றார்கள். வராதப்பா ஹத்தா யன்சில ரூம், ரூம்கள் வந்து தாபிக் ஆமாக், இந்த ஆமாக் என்ற ஊரு. ஏன் இவ்வளவு ரசூலுல்லாஹ் ஷாம் ஷாம் என்று சொல்லிவிட்டு இதுக்கு மட்டும் ஊருடைய பேரை சொன்னார்கள்? அது மிக முக்கியமான ஊர். தாபிக்கை கை வைத்தால் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான் யுக முடிவு நாளைக்குரிய அத்தனை முடிந்து விட்டது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுத்தம் நடக்கிற இடம் அப்படிப்பட்ட அந்த இடம். இந்த இடத்திலே இந்த படை அப்படியே போவார்கள். கான்ஸ்டான்டினோப்பிள் கேட்பார்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் கேட்பார்கள் சோல்ஜர்ஸ்கள், நீங்கள் ஏனப்பா வந்தீர்கள்? நாங்க சண்டை பிடிப்போம், நீங்க எதுக்கு வந்தீங்க? சொல்லுவார்கள், எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்க மாட்டோம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படை பேசும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், அதிலே 3 கூட்டமாக அல்லாஹ் பிரிப்பான். ஒரு கூட்டம் ஓடுவார்கள், அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அடுத்த கூட்டம் ஷஹீதாக்கப்படுவார்கள், அல்லாஹ் அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். 3வது கூட்டம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்குவார்கள். திரும்பவும் இஸ்தான்புல் எங்கள் கையிலே கிடைத்த உடனே அவர்கள் ஷாமுக்கு திரும்புவார்கள். யுக முடிவு நாளைக்கு எல்லாம் முடிந்து விட்டது. அப்படின்னா நான் சொன்னது உங்களுக்கு நன்றாக புரியும். என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாமை எடுப்போம், ஷாமிலே வாழ்வோம், ஷாமிலே ஒரு பகுதியை திருப்பி கொடுப்போம். திருப்பி எடுத்துக்கொண்டால் மறுமை நாளுக்குரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைனல் வார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து யுத்தம் நடக்கும் என்றார்கள். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டாச்சு. 2011ஆம் ஆண்டு தான் உள்நாட்டு யுத்தம் என்று ஷாமிலே சிரியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம். இன்றைக்கு 4 லட்சம், அதாவது 2.5 கோடி மக்கள் சிரியாவில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டில் 2,10,00,000 மக்கள் இருக்கிறோம். இதைவிட பெரிய நிலப்பரப்பு 2.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் 40 லட்சம் உறவுகள் அகதியாக்கப்பட்டிருக்கிறார்கள், அகதிகளாக திரிகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 11 லட்சம் பிள்ளைகள் அந்த அகதிகளில் 1.1 மில்லியன். நான் சொல்லக்கூடியது யுஎன்னுடைய அறிக்கை, வேற அறிக்கைகள் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதுவாக இருந்தாலும் பிபிசி, CNN, யுஎன்ஐ வைத்து தான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர வேற எங்களுக்கு என்ன மீடியாக்களை வைத்து நாங்கள் சொல்லுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 11 லட்சம் பிள்ளைகள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 73,000 பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லை, உம்மா இல்லை, அனாதைகளாக விடப்பட்டிருக்கிறார்கள். 73,000 பிள்ளைகள். கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் தன்னுடைய உள்ள ஊட்டை இழந்துவிட்டு அவர்கள் வேற வேற நாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவள நிலை அல்லாஹ்வுடைய நிலையால் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒரு பிள்ளையுடைய ஜனாசாவை நான் பார்த்தேன், தாங்க முடியவில்லை. அலையடித்துக் கொண்டிருக்கிறது, முகம் குப்பரப்பட்டி. வேர்ல்ட் மீடியாக்கள் இந்த போட்டோ யோகம் எங்குமே பறந்து போனது. எல்லோரும் பார்த்தார்கள். பஷார் அல் அசாத் என்று சொல்லக்கூடிய கொடும் கோலம் செய்யக்கூடியது உலகத்தில் உள்ள மிக முக்கியமான நவீன ரகமான ஆயுதங்களை பயன்படுத்தி ஹல்பில் உள்ள குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய என்றைக்கும் ஷியாக்கள் வாழாத அந்த ஊர்களை முஸ்லிம்களை எப்படி அழிக்கிறான் தெரியுமா? மேஜர் சிட்டி, ஆசியாவில் உள்ள மிக முக்கியமான, யூரோப்புக்கு சாமனம் அனுப்பக்கூடிய மிக முக்கியமான சிட்டி ஹல்ப். இன்றைக்கு
கப்பல் பாலடைந்து விட்டது. மறுமை நாளைக்குரிய அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரைக்கும் என்றார்கள். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் மறுமை என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரொம்ப 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 நெருங்கி விட்டது. அது கடைசி அடையாளங்கள், எக்கச்சக்கமான அடையாளங்கள் நிறைவேறி கடைசி பகுதியில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் விசாரிக்கிற நாள் மிக நெருக்கமாக இருக்கிறது என்று தான் உணர்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்ல ஆரம்பித்தார்கள், அந்த ஷாமுடைய மக்களுக்கு ஒரு பயம் வரும், இருட்டிலே ஒரு பயம் வருவது போன்று பயம் வரும். அல்லாஹ் அவர்களுக்கு உறுதியை கொடுப்பான் என்றார்கள். பயம் வரும், ஒரு யுத்தம் முடிந்து விட்டு இருப்பார்களா, திரும்ப இன்னொரு கூட்டத்துக்கு அவர்கள் சாட்டப்படுவார் என்று தெளிவாக பேசினார்கள். அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ்வுடைய கை வலிக்கிறது. ஏன் தெரியுமா? எவ்வளவு உணர்வாக பேசினார்கள் தெரியுமா? இப்படியே சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஷாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் விரலை நீட்டிக்கொண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் நீட்டின விரலை கீழே போடவில்லை, ஷாம் என்று கொண்டு காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் அவ்வளவு நேரம் காட்டினார்கள். இதுதான் மறுமையினுடைய அடையாளம் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கை வலித்து ரசூலுல்லாஹ் ஷாம் என்று அப்படியே கையை கீழே போட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பயங்கரமான யுத்தத்தின் ஆரம்பம் நானும் நீங்கள் உயிர் வாழுகிற நேரத்தில் உருவாக இருக்கிறது என்று தான் சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு ஜஸீரத்துல் அரப் தீப்பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஜனாசா ஒரு வாப்பா சுப்ஹானல்லாஹ், ஒரு குழந்தை மூத்தா இருக்கிறது, கன்னத்தை வைத்துக் கொண்டு ஜனாசாவோடு வாப்பா யோசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே வந்து ஜனாசாவை தாருங்கள், அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்கிற வீடியோ எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். கொஞ்ச நேரம் என்று டைம் கேட்டால் புள்ளையை மூன்று கொள்வதற்கு சுப்ஹானல்லாஹ் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார். இந்த உறவுகள் பாதிக்கப்படுகிற நேரம் எங்களுடைய தொழுகையில் எவ்வளவு நேரம் கண்ணீர் வடித்தோம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, என்ன செய்தோம்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மாத்தா அலா ஷஅபத்தின் மின் நிஃபாக். அதை பற்றி உங்களுக்கு சிந்தனை வரவில்லையா? அதை பற்றி ஒரு உறவை பற்றி நீங்கள் பேசவில்லையா? நீங்கள் முனாஃபிக்கு ஒரு அடையாளத்தோடு மரணிக்கிறீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் எல்லா நாடுகளும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அவர்கள் போகிற நேரம் பங்களாதேஷ் அப்படியே வாசலை போட்டு எடுக்க முடியாது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ் அழுதார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முஸ்லிம்கள் எல்லா இடத்திலும் பாதிக்கப்படுகிற நேரம் அழுதார்கள். அர்கான் மக்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அழுகிற நேரம் கவர்மெண்ட் உத்தரவிட்டிருந்த ஆமிக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்கள். அதில் ஒரு ஆமியுடைய வீடியோவை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இவர்கள் அழுகிறதை பார்த்து, பிள்ளைகள் அழுகிறதை பார்த்து அவர் அழுகிறார். ஆனால் கவர்மெண்ட் சட்டம் உள்ளே அனுப்ப வேண்டாம், சமாளித்து போங்கள் அப்பா, உங்களுக்கு அல்லாஹ் உதவுவான், நீங்கள் போங்கள் என்று அந்த ஆமி அழுகிறார். அந்த கப்பல், அந்த போட் திருப்பி அனுப்பப்படுகிறது. மீனவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவை தான் பார்த்தோம் என்றார்கள். ஜனாசாவை தான் பார்த்தோம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெறிப்பிடித்த நாய்கள் எப்படி பசித்தால் என்று சாப்பிடுமோ முஸ்லிம்கள் அப்படி கொல்லப்படுவார்கள். முஸ்லிம்கள் அந்த மாதிரி யார சொல்லலாம், அப்படி நாங்கள் அதிகம் என்றார்கள். வெள்ளத்தில் அடிப்படக்கூடிய சரகுகள் போன்றிருப்பீர்கள் என்றார்கள். முஸ்லிம் நாடுகள் மூலம் கொஞ்சம் சவுதி பேசுகிறது, முஸ்லிம் நாடுகள் மூலம் மேலாள் ரஷ்யாவுடைய விமானம் வந்து தாக்குகிறது. ஹல்பை சுன்னிகள் மூத்தாகிறார்கள், கீழால் ஷியாக்கள் வந்து அழிக்கிறார்கள். ஹல்பு பாலடைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது என்றார்கள். இவங்கள் கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா கடைசியாக வரும், அங்கைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கடைசியாக வந்து கைப்பற்றுவார்கள். அங்கதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய போராட்டத்துக்கு உலகம் தயாராகிறது. சிரியா மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டால்தான் அந்த மறுமை நாளைக்குரிய எல்லா அடையாளங்களும் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பார்த்திருப்பீர்கள், இஸ்லாமிய ராஜ்யத்தை விட்டுவிட்டு இன்னொரு முழு உலகமும் பார்த்தது. வீடியோக்களை எல்லோரும் பார்த்தார்கள். ரயில் வீதியிலே ஒரு வாப்பா பிள்ளையை கையில் வைத்து உம்மாவை தள்ளி அவர் வேணுமென்றே தள்ளி அவரும் படுத்துக் கொண்டார். வருகிற ரயிலாவது முட்டிப்படுகிறோம் என்று அவர் அப்படி ஏழாது, எங்கள் ஊருக்கு போக இயலாது, எங்கள் சிரியாவுக்கு போக இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் முபாரிக்கனா ஃபீ ஷாமினா, எங்களுடைய ஷாமுக்கு பரக்கத்து செய்கின்ற எங்களுடைய ஷாம் என்றார்கள். அந்த ஷாமுக்கு போக இயலாது என்றார்கள். பஷார் அல் அசாதுடைய கொடுமையினால் அவர்கள் பிடித்து எடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? கெஞ்சுகிறார்கள், உங்களுடைய ஊருக்கு எடுங்கள் அப்பா, கிறிஸ்டியன் ஊருக்கு எடுங்கள் அப்பா, முஸ்லிம்கள் போய் காஃபிர்களிடம் மந்திர வைத்து இந்த பஷார் அல் அசாதை அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் உலகம் கொந்தளித்திருக்கிறது, முஸ்லிம் உலகம் பயங்கரமான இந்த யுத்தத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை, உங்களுடைய பிரார்த்தனை எனக்கும் உங்களுக்கும் நிஃபாக்குடைய தன்மை இருக்கிறதா இல்லையா என்று அளந்து பார்ப்பதற்கு பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
எனக்கு என்னுடைய வீடு, என்னுடைய வாசலுடைய பிசினஸ், என்னுடைய இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த கல்வியிலே இருந்தால், இந்த மூலையில இருந்தால் இந்த உம்மத் பாதிக்கப்படுகிறோம். கண்ணீர் வடித்து இறைவா என்று சொன்னா பேசக்கூடிய மக்களுக்கு அந்த மண்ணிலே உள்ள அஹ்லு சுன்னah வல் ஜமாத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த மக்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து விடு இறைவா. எத்தனை சகோதரர்கள் கேட்டீர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மல்லம் யஹ்சு, யார் போராடவில்லை, அதாவது யார் தன்னுடைய கல்வால் போராட்டத்தில் பங்களிப்பு கொடுக்கவில்லையோ அவர் முனாஃபிக்குடைய தன்மையோடு மரணிக்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் யுக முடிவு நாளுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இந்த திமிஷ்கிலே கிழக்கு பகுதிகளில் சந்தேகிக்கப்படக்கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெள்ளை மினாரா ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குற இடம் என்றார். 100% அதுதான் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு ஆலம். உலமாக்களால் சந்தேகிக்கப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல் பாதி தீப்பத்தி எரிகிறது, அதிலே பாதி மீதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்தான்புல் யுத்தம் முடிய ஷைத்தான் வெளியே வந்து பேச ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் வந்து விட்டான் என்றார்கள். தஜ்ஜால் வந்து விட்டான் என்று கத்துவான். அந்த மக்கள் போவார்கள். போனால் உண்மையாக தஜ்ஜால் வந்திருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கர்னு ஷைத்தானுடைய கொம்பு ஈரான் ஃபித்னாவுடைய பூமி. ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டினார்கள், பிரித்து சொன்னார்கள். குராசான் என்ற ஊருடைய பேரை சொன்னார்கள். அங்கே இருந்து தஜ்ஜால் வெளியாகுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈரானிலே நீங்கள் போய் பார்க்கலாம். அஸ்பஹான் என்ற ஊரை சொன்னார்கள். அங்கே 70,000 யகூதிகள் தைலசான் என்ற ஆடையோடு 70,000 தைலசாந்தால் கடும் போக்குவாதிகள் யகூதிகள் உடுக்கக்கூடிய பச்சை நிற ஆடு. இந்த தைலசானோடு அந்த குராசானில் வெளியே வரக்கூடிய தஜ்ஜாலை பின்தொடர்ந்து கொண்டு 70,000 யகூதிகள் வருவார்கள். ஷாமுக்கு வருவார்கள். சிரியாவுடைய பள்ளியிலே சுபவத்துறைக்காக முஃமின்கள் தயாராக இருப்பார்கள். யுத்தங்களுடைய கடைசி நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஹயாத்தோடு இருக்கப்போல இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கடைசி எப்பொழுது என்று தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொடர்ந்து வரும் என்றார். ஒன்றென்றார். அது எத்தனை என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த கடைசி மூமெண்ட் ஈசா இப்னு மரியம் இறங்குகிற நேரம் சொல்லுவார்கள், நீங்கள் தொழுவீங்கள். அவர் சொல்லுவார், நீங்கள் தொழுவீங்கள், நான் மௌனமாக இருக்கிறேன். இதற்கு பிறகுதான் தஜ்ஜாலுடைய அந்த கொலை சம்பவம் நடக்கப் போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தியை உலகம் எதிர்பார்க்கிறது. இந்த பூமி அதிபயங்கரமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஃபித்னாக்குரிய காலத்துக்கு மிகவும் நெருங்கியிருக்கிறோம் என்றால் எங்களுடைய கல்புகளால் நம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக, அந்த மக்களுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்கள் மாற வேண்டும். வல்ல நாய் நம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த பாதிப்புகளுக்கு நாம் கவனம் திருப்பாமல் நம்முடைய அன்றாட வேலையில் நாம் ஈடுபட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சோதனையை எங்கள் மீதும் திருப்பக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இந்த மாதிரியான அராஜகங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று இருந்தால், ஒரு பக்கத்தில் நிஃபாக்குடைய அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை எங்கள் பக்கம் வேகமாக திருப்பி விடுவானா என்ற அச்சமும் வந்துவிடும். அல்லாஹ்வுடைய ஒரு கூட்டம் பாதிக்கப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மூமின்கள் ஒரு உடம்பை போன்று, அதில் ஒரு உறுப்புக்கு பாதிப்பு வந்தால் உங்கள் உடம்புமே வருத்தப்படும் என்று சொன்னார்கள். என்னுடைய உறவுகள் அங்கே பாதிக்கிற நேரம் நான் சொல்லவில்லை நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் விரதமாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ்விடம் எங்களால் முடியுமான நேரத்தில், யா அல்லாஹ் எங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஷியாக்கள், இந்த பஷார் அல் அசாதை போன்றவர்கள் இந்த மிகப்பெரும் சூழ்ச்சிகளை எல்லாம் முறையடித்து எங்கள் முஃமின்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடு யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகளில் இருந்து அல்லாஹ்விடம் நாங்கள் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான பிள்ளைகள், அவர்களுக்கு வாப்பாவும் இல்லை உம்மாவும் இல்லை. எங்களுடைய பிள்ளையை பார்த்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லாக வாழ்ந்து கொண்டிருந்த சிரியா மக்கள் திடீர் என்று இந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
நெல்லடியார்களே, எந்த அளவுக்கு அவருடைய பாதிப்பு என்றால் ஐநா சொல்லுகிறது 38,100 பில்லியன் ரூபாய்கள் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் பொருளாதாரத்திலே. 38,100 பில்லியன்ஸ் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா கணக்குப்படி அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இந்த நாட்டுடைய பட்ஜெட் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு மொத்த இலங்கையுடைய செலவு 3000 பில்லியன். அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சாலும் என்ன பண்ணினாலும் 3000 பில்லியன் தான் ஒரு ஆண்டுக்கு செலவு. சுப்ஹானல்லாஹ், அதை விட கொஞ்சம் மேல. இந்த அளவுக்கு தான் நம்முடைய நாடுடைய செலவு. அவர்களுடைய செலவு நம்ம நாட்டில் 13 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு வீணாக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி ஏராளமான நாடுகள் இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் சண்டை பிடிக்க விட்டு பார்க்கிறார்கள். ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் என்ற பேச்சு ஷியாக்களும் நிஜமாக சொன்னால் உலகத்துக்கு வெளிப்பார்வையில் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம், ஆனால் ஷியாக்கள் தான் நுழைந்து இந்த அராஜகத்தை செய்கிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷியாக்கள் எங்க நுழைந்தாலும் நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோம். அதான் உண்மை. ஹவாரிஜிகள் ஷியாக்கள் மிக மோசமானவர்கள். இந்த ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் ஒன்று சேர்ந்துதான் சுன்னிகளுக்கு இன்றைக்கு அடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டார்கள், ஒரு பெண் வந்து கேட்டார்கள், ஒரு விஷயத்தை கேட்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட தோரணையை பார்த்துவிட்டு பதில் கொடுக்க முன்னாடி கேட்டார்கள், அந்த ஹரூரியா, நீ ஒரு ஹவாரிஜான்னு, நீ எந்த ஊர் என்று கேட்டார்கள். நீ ஹரூரியான்னு கேட்டார்கள். கேட்டு கேள்வியே வழங்குகிறது. இது வந்து ஹவாரி சிந்தனை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹவாரிஜை நீங்கள் பார்த்தால் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்ன பார்த்துகிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவருடைய நோன்பை பார்த்தால் நீங்கள் என்ன நோன்பு நினைப்பீர்கள். அப்படி தொழுவார்கள், அப்படி நோன்பு பிடிப்பார்கள். நீங்கள் என்ன என்று உங்களை கணக்கிடும் அளவுக்கு ஹவாரிஜிகள் இருப்பார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? முஸ்லிம்களை கொள்வார்கள், முஸ்லிம்களை கொள்வார்கள். நான் மட்டும் அந்த காலத்தில் இருந்தால் ஆடு சமூகத்தை எப்படி அழித்தால் அப்படி அழிப்பேன் என்றார்கள். சொல்கிறார், அப்படி அழிப்பேன். அவர்களை கண்டால் கொல்லுங்கள் என்றார்கள், கண்டால் கொல்லுங்கள் என்றார்கள். நீங்கள் ஓதுவது போன்ற அப்படி ஓதுவார்கள். தொண்டை குழிக்கு கீழே இறங்காது என்றார்கள் அந்த ஹவாரிஜிகள். நான் தெளிவாக யாரு ஹவாரிஜ் என்று பேசுவதற்கு உலகம் அதை சுட்டி காட்டும். அல்லாஹ்வுடைய முடியாது நிறைய இயக்கங்கள் அங்கே இடியாப்பு சிக்கல் போன்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய ISIS இருந்து, அல் கைதாவில் இருந்து, துருக்கியுடைய படை, ரஷ்யாவுடைய படை, ஷியாவுடைய இது, நுஸ்ரான் ஒரு படை, நிறைய பேர் சண்டை பிடிக்கிறார்கள். ஆனால் அங்கே ஹவாரிஜிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முடியாது ஷியாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு சுன்னிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? குர்ஆனும் சுன்னாவும் எழும்புவதற்கு இந்த யுத்தங்கள் வரும். அல்லாஹ்வுடைய இந்தியாவில் மூமின்கள் உயிர் பெறுவார்கள். அவர்கள் திரும்ப ஒரு கொடிக்கு கீழ் வர வேண்டும். இமாமுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஆளுவார்கள். மக்கா மதீனாவுடைய ஆட்சிகள் எல்லாம் மீண்டுவிடும். அதற்கு பிறகு இமாம் மஹ்தியுடைய கையில் அந்த ஆட்சி ஹரத்திலே கொடுக்கப்படும். பையத்து நடக்கும். உலகத்தில் மூமின்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொன்ன அந்த ஷாமுடைய பிரச்சனை எல்லாமே இந்த பின்னணியில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நீடியாரியே இந்த நாட்டிலே ஷியாக்கள் வளர்ந்து வருகிறார்கள். எங்களுக்கு பிரச்சனை உருவாக்கு. சுன்னிகள் எங்கே இருந்தாலும் அவர்களை கொல்லுவதுதான் ஷியாக்களுடைய தாக்கம். ஓட்ட மாவடியிலே மிக தெளிவாக அதே கதிர்வேலையில் அவருடைய மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. அவர்கள் ஈரானுக்கு அனுப்பி இலங்கைக்கு வர வைக்கிறார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உலமாக்கள் என்று ஈரானிலிருந்து வரவழைத்தார்கள். இவர்கள் அத்தனை பேரும் திட்டமிட்டு ஷியா சந்ததியை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்தியார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நம்முடைய சந்ததியை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை சுன்னாவை மக்கள் நம்ம எத்தி வைக்க வேண்டும். ஷியாக்கள் கண்ணீர் இதா இந்த பக்கத்தில் கோல்ஃபேஸுக்கு பக்கத்தில் யூனிவர்சிட்டி செய்கிறார்கள். ஃப்ரீயாக படித்துக் கொடுக்கிறார்கள். சுன்னிகள் போய் படிக்கிறார்கள். ஃப்ரீதானே, தெரியாது யாரு செய்வது. சும்மாவுக்கு கூட போகாத பச்சை ஷியாக்கள் இவர்கள் இந்த நாட்டில் அராஜகம் செய்வதற்காக வேண்டி ஈரானை பிடித்துக் கொண்டு வந்து இமாம் குமைனி, சுப்ஹானல்லாஹ், யார் அவருக்கு இமாம் குமைனி என்று பெயர் வைத்தது? உலகமே தெரிந்தது அகமது நஜாத்தை. அகமது நஜாத் ஏன் இந்த ஈரானிகள் இவர்கள் ஃபித்னாவுடைய மண். இந்த மண்ணிலே இருந்து ஃபித்னா எழும்பும். அல்லாஹ்வுடைய இந்தியாவில் அவருடைய ஃபித்னா இலங்கையிலே அராஜகத்தை உண்டாக்குவதற்காக அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தாவாவிலே நானும் நீங்களும் எழும்பி எங்களுடைய மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.